நீங்க ஒரு ஃபில்ம் மேக்கரா ஒரு படம் பண்றதுக்காக கதை தேடிட்டு இருக்கீங்களா? இல்ல கதை எழுத முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? கதை எழுதுறதுன்னு முடிவெடுத்தாச்சு. ஆனா என்ன கதை எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கான வீடியோ. உங்களுக்கான கதையை எங்க கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி எழுத ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வணக்கம்டா தமிழ் சினிமாவின் எதிர்காலங்களே. உங்களை ஒரு பயங்கரமான ஃபில்ம் மேக்கர் ஆகிறதுக்கு நான் ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்றேன். முதல்ல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் எல்லாத்தையும் அமைக்கிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்க்ரீன் பிளே எழுதுவது எப்படி அப்படிங்கிறத பற்றின வீடியோ இது கிடையாது. உங்களோட கதையை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி எழுத ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு கேஸ் ஸ்டடியாக தான் இந்த ஸ்டோலன் ஃபில்ம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஃபிலிம் கம்யூனிட்டிக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இல்லைனாலும் இப்போ போய் இந்த படத்தை பாருங்க. வெறும் 90 நிமிஷம் தான் ஓடுது. அதுதான் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். ஸ்டோலன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கிட்டு இருக்க ஒரு பொம்பளை கிட்ட இருந்து ஒரு குழந்தைய இன்னொரு பொம்பளை தூக்கிட்டு போயிடுறா. போகும்போது அங்க வழியில் நின்றுட்டு இருக்க ஒருத்த மேல இடிச்சிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இடிக்கும் பொழுது அந்த குழந்தையோட தொப்பி கீழே விழுந்துருது. யார் இந்த பொம்பளை எதுக்கு இப்படி அடிச்சு பிடிச்சி ஓடுது அப்படின்னு தெரியாம பார்த்துட்டு இருந்த அந்த பை ஸ்டாண்டர் கீழே இருக்க தொப்பியை கையில எடுத்து வச்சு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு எந்திரிச்சு தன்னோட குழந்தைய காணன்னு தேட ஆரம்பிக்கிறா. பக்கத்துல பார்த்தா இவன் அந்த குழந்தையோட தொப்பியை கையில வச்சு நின்றுட்டு இருக்கான். அதனால இவன் தான் திருடி இருப்பானோ அப்படின்னு அந்த பொண்ணு சந்தேகப்பட்டு இவங்க கூட சண்டைக்கு போறா. உடனடியாக அந்த ஸ்டேஷன்ல சுத்தி இருக்க சில பேர் வந்து இந்த ஒருத்தரை கார்னர் பண்ணி குழந்தைய திருடி இருப்பான் அப்படின்னு நினைச்சு அவன் மேல சந்தேகப்பட்டு அவங்க கூட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பர்சனை பிக்கப் பண்ண வந்த அவனுடைய அண்ணன் வந்து ஸ்டேஷனுக்குள்ள வந்து இவங்க கிட்ட எல்லாம் பஞ்சாயத்து பேசி ஏன்னா இவனை பார்த்த குழந்தை திருடுற மாதிரியா இருக்கான், அப்படியே திருடுறவனா இருந்தாலும் திருடிட்டு ஓடாம எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க போறான் அப்படின்னு சுத்தி இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் விளக்கங்கள் கொடுத்து அவங்க எல்லாம் காம் பண்றான். அப்புறம் ரயில்வே போலீஸ் வருது. ரயில்வே போலீஸ் வந்து லா அண்ட் ஆர்டர் போலீஸ்க்கு கூப்பிடுறாங்க. அவங்க வராங்க, என்கொயரி நடக்குது. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தரோட குழந்தை காணாம போயிடுச்சு, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி குழந்தைய திருடினான்னு சந்தேகப்பட்ட அதே நபரை இப்ப நீங்க தான் விட்னஸ் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி நிறுத்திடுறாங்க. இப்படி சூழ்நிலை காரணமாக இந்த குழந்தையோட தேடுதல் இந்த அண்ணனும் தம்பியும் மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து இந்த கதை அப்படியே பிக்கப் ஆக ஆரம்பிச்சு பரபரப்பாகி ஒரு கட்டத்துல வந்து நம்மளை எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு கொண்டு வந்து எங்கேஜாவே இந்த படம் முழுக்க வச்சிருக்கு. 1.5 மணி நேரமும் இந்த கதை வந்து புதுசு புதுசா நமக்கு எதையாவது ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இல்ல ஒரு கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சிருச்சு, 1.5 மணி நேரம் தான் ரன் டைம் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே சுத்திட்டு படத்தை முடிக்காம அந்த கான்ஃபிளிக்ட்ல கூட நமக்கு தெரியாத புது இன்ஃபர்மேஷன், புது டைனமிக்ஸ், யாரை சந்தேகப்படுறது அப்படிங்கிற நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான டீடைல்ஸ் இப்படி அடுத்தடுத்து இந்த படத்துல வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட படத்துடைய கடைசி வரைக்குமே இதே மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த படம் நல்லா இருக்கு. இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டாங்க, பாராட்டிட்டாங்க. நானும் ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. ஸோ இந்த படத்தை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியே நம்ம ஒரு படம் எடுக்கணும், எழுதணும் அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த படத்தை ஏன் உதாரணமா எடுக்கிறோம்னா இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை. பொதுவாக கதை எழுதும் போது கதைக்கு நம்ம ஊர்ல பஞ்சம் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. திருமண பக்கம்லாம் கதை இருக்கு, கத்துற குழந்தைகிட்ட இருக்கு, குத்துற உரல் இருக்குங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் கதை இருக்கு. எல்லா மனிதர்கள்கிட்டையும் கதை இருக்கு. லட்சக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு தமிழ் மொழியில. நம்ம வந்து நம்மளுடைய புராண காலத்திலிருந்து இன்னைக்கு எழுதப்படுற கிசுகிசு செய்திகள் வரைக்கும் எதை வேணாலும் எடுத்து படம் பண்ணலாம். எல்லாத்துலயும் ஸ்கோப் இருக்கு. அப்ப எல்லாத்துலயும் ஸ்கோப் இருக்குன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா எல்லாராலையும் எல்லா கதைகளையும் எடுத்து படம் பண்ண முடியாது. உங்களோட கதை எது அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா ஒரு கதைங்கிறது எழுத ஆரம்பிச்ச உடனே எழுதி முடிச்சு அப்படியே அது படமாயிரும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கதை வந்து எழுதி முடிப்போமா, யாருக்காவது அது பிடிக்குமா, இல்ல அது வியாபாரம் ஆகுமா, இதனால நமக்கு ஏதாவது நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஃபில்ம் மேக்கரா நம்ம நகருவோமா அப்படிங்கிற எந்த கேரண்டியும் இல்லாம நம்ம ஒரு கதை எழுத போறோம். அந்த கதை எழுதுற ப்ராசஸும் 1 நாள் 2 நாள் நடக்கிறது இல்ல. அது மாச கணக்குல நடக்கலாம், சில நேரங்களில் வருஷ கணக்குல கூட நடக்கலாம். ஸோ இவ்வளவு நாள் ஒரு கதையை நம்ம கிவ் அப் பண்ணாம இருக்கணும், அதை கண்டிப்பா அது ஒர்க் ஆகும் நம்ம நம்பணும், அதுல ஒரு கன்விக்ஷன் இருக்கணும்னா அந்த கதை உங்கள் மனதிற்கு நெருக்கமானதா இருக்கணும். அப்பதான் நீங்க அதோட அவ்வளவு நாள் டிராவல் பண்ண முடியும். உலகமே எதிர்த்து இது விளங்காதுன்னு சொன்னா கூட இல்ல எனக்கு இந்த கதை மேல நம்பிக்கை இருக்கு, இப்போதைக்கு இது நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா இதுல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அதை சேர்த்துட்டா இது வந்து கண்டிப்பா ஒரு சந்தை பொருளா மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை இருக்கணும்னா முதல்ல நம்ம மனசுக்கு நெருக்கமான கதையை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஸ்டோலன் படத்தோட கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2018 அசாம்ல கர்பி ஆங்லாங் அப்படிங்கிற ஒரு ஊர்ல 2 டூரிஸ்ட், அதாவது ஒரு பிசினஸ் மேன், ஒரு மியூசிஷியன், இவங்க வந்து ஒரு வீக்கெண்ட் கேம்பிங் ட்ரிப் மாதிரி ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் அங்க லோக்கல்ல இருக்க ஒரு புள்ளிக்கும் ஏதோ வாய் தகராறு ஆயிருக்கு. அவன் வந்து அவங்க ஊரோட ரிவர்ல நீ எதுக்கு மீன் பிடிக்கிற அப்படி இப்படின்னு சண்டை போட்டு இவங்களை விரட்டி இருக்கான். இவங்க அதுக்கு ஏதோ எதிர்த்து பேசியிருக்காங்களா இல்ல கிளம்புனாங்களான்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல அந்த ஊர் மக்கள் மொத்தமா சேர்ந்து இவங்க வண்டியை வழிமறிச்சு இவங்களை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட பேக் ஸ்டோரி என்னன்னா அந்த ஊர்ல கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடியே நிறைய குழந்தைகள் அக்கம் பக்கத்துல காணாம போயிட்டு இருக்கு, இங்க யாரோ வந்து குழந்தைகள் எல்லாம் திருடிட்டு போறாங்க அப்படின்னு பரவுன ஒரு வாட்ஸ்அப் வதந்தி. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த பகுதியில அந்த மாதிரி எந்த குழந்தைகளும் தொலைஞ்செல்லாம் போகல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வாட்ஸ்அப்ல பரவுன வதந்தி மக்கள் மத்தியில ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பப்பட்டு
அவங்க நைட் ரோந்தெல்லாம் போயிருக்காங்க. எங்கேயாவது வந்து சந்தேகப்படுற மாதிரி யாராவது நடமாடுறாங்களா இப்படிலாம் சுத்திட்டு இருந்திருக்கானுங்க அந்த ஊர்க்காரனுங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த லோக்கல் ஆள் வந்து இவனுக்கு யாரோ 2 டூரிஸ்ட் கூட சண்டை வந்ததுனால அவங்க தான் குழந்தை திருடர்கள் இந்த ஊர்க்காரங்க கிட்ட பூரா சொல்லி அவங்கள இவங்களுக்கு எதிராக ரியாக்ட் பண்ண வச்சுட்டான். அதுவும் பொதுவாகவே இந்த மாதிரியான புறநகர் பகுதிகளில் என்னன்னா போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது ஊருக்கு இருக்காது. அது ஏதோ சட்டம் ஒரு மூலையில இயங்கிட்டு இருக்கும், இவங்க தனியா ஒரு ராஜாங்கத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த குழந்தையை கடத்துறவங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு முயற்சியில் இறங்கியிருந்தாங்கன்னா அவங்க வண்டியை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கலாம். ஆனா அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அவனுங்க வந்து டைரக்டா அந்த வண்டியை அட்டாக் பண்றானுங்க. கல் எடுத்து அடிச்சு அவங்க வந்த காரை வந்து நொறுக்கி அதுல இருந்து அவங்களை வெளியே இழுத்து போட்டு அடிச்சிருக்கானுங்க. அந்த ஊரோட பெரியவர்களோ பெண்களோ இந்த இன்சிடென்ட்டை தடுக்கவே முடியல. நூற்றுக்கணக்கான மனிதர்கள், குறிப்பா ஆண்கள், இளைஞர்கள், மோஸ்ட்லி எல்லாரும் கண்டிப்பா குடிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பொதுவா இந்த டூரிஸ்ட் மேல, பணக்காரங்க மேல, வெளியூர்காரங்க மேல இருக்க கோவம் இப்படி எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி அவங்க வெளியே போற யாரோ ஒரு 2 பேர் கிடைச்சிட்டா இன்னைக்கு இவனை அடிச்சு நம்ம ஹீரோ ஆயிர வேண்டியதாங்கிற மாதிரி அடிச்சிருக்கானுங்க. அடிச்சு கடைசியில அந்த 2 பேரும் அடுத்த நாள் காலையில இறந்துடுறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு ஒரு நேஷனல் மீடியா கவரேஜ் கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த கேஸை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த கேஸ்ல ஒரு 27 பேரை அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இன்னும் அந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன நிறைய பசங்க, அப்புறம் இன்வால்வ் ஆகாத சில இளைஞர்கள்லாம் கூட அந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க இருந்தா எல்லாரும் மேலேயும் கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யார் அடிச்சா யார் கூட சேர்ந்து போனா எந்த கிளாரிட்டி இல்லாததுனால இப்ப இந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் ஸ்டோலன் படம் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இந்த ஸ்டோலன் படத்தை இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்ட பார்த்த யார் வேணா எழுதிட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லாராலையும் அந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கதை எழுதிட முடியும். ஆனா இந்த பர்டிகுலர் கதையை எழுத முடியாது. ஏன்னா இதுல வந்து ஒரு கதை கிடையாது. இப்ப ஒரு ஊர்ல குழந்தை காணாம போறதா பரவுற வாட்ஸ்அப் வதந்தி, அது ஒரு கதை. இந்த மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாம இருக்கக்கூடிய போலீஸோ அங்க இருக்க சிஸ்டமோ அது ஒரு கதை. இந்த டூரிஸ்ட் 2 பேரோட வம்பிழுத்து அந்த புள்ளி இருக்கான்ல, அவனுக்கு என்ன பிரச்சனையோ, அவனோட பேக் ஸ்டோரி என்ன, ஏன் அப்படி பிஹேவ் பண்றான், இது ஒரு ஸ்டோரி. இந்த 2 டூரிஸ்ட் அவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, எங்க இருந்து வந்தாங்க, எதுக்காக இந்த ட்ரிப் எடுக்கிறாங்க, இல்ல அவங்க உண்மையிலேயே அவங்க டூர் போற இடத்துல அங்க இருக்கிற லோக்கல் ஹார்மோனியை குலைக்கிற மாதிரி ஏதாவது பண்றாங்களா, இது ஒரு கதை. அப்புறம் இந்த மாதிரியான மக்கள் பயணம் பண்ணி சுத்தி பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய இடங்கள்ல நடக்கக்கூடிய அன்சேஃபான என்விரான்மெண்ட் இருக்குல்ல. லாஸ்ட் இயர் கூட 2 ஃபாரினர்ஸ் வந்து அங்க இருக்க லோக்கல்ஸ் அட்டாக் பண்ணி அந்த பொண்ணை ரேப் பண்ணி இது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா வந்து ஒரு அன்சேஃப் பிளேஸ்னு ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு சில பிரச்சனைகளை உருவாக்குனாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சுத்தி ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. இப்ப இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை கரண் தேஜ்பால் அப்படிங்கிற அந்த உதவி இயக்குனரும் பாக்குறாரு. அவர் ஏன் இந்த மாதிரியான ஒரு ரூட்ல இந்த கதையை எடுத்துட்டு போகணும், இதுதான் நம்ம சொல்ல வர கதை, இதை பத்தின இம்பாக்டை தான் மக்களுக்கு நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாருன்னா, கரணும் அவருடைய நண்பர்களும் ரெகுலரா இந்த மாதிரியான கேம்பிங் ட்ரிப்ஸ்க்கு எல்லாம் போகக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள். இன்னைக்கு யாரோ 2 இளைஞர்களுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கும் நடக்கலாம், இல்ல ஏற்கனவே நமக்கு நடந்திருக்கலாம். எல்லாரும் மக்கள் தானே, எல்லாரும் அன்பானவர்கள் தானே அப்படின்னு நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்புறது உண்மையிலே நமக்கு ஃபேட்டலா கூட முடியலாம், நம்ம தாக்கப்படலாம், அடிச்சு கொல்லப்படலாம் அப்படிங்கிறது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ அவரோட உலகத்துக்கு, வாழ்க்கைக்கு அந்த இன்சிடென்ட் வந்து ஒரு பெரிய த்ரெட்டா தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை பதிவு பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. இப்படிதான் உங்களுடைய கதையை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க எதை வேணாலும் படமாக்கலாம், ஆனா வந்து அந்த கதை உங்க மனசுக்கு நெருக்கமா, உங்களுக்கு அதுல கன்விக்ஷன் இருக்கணும், உங்க வாழ்க்கைக்கு அது ஏதாவது ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த கதையை நீங்க எழுதும் போது யார் பக்கம் நீங்க நிக்கணும், எதை எம்பசைஸ் பண்ணணும், எதை காட்ட வேண்டாம் அப்படிங்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஈஸியா எடுக்க முடியும். ஸோ ஒரு கதையை சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சார்ட்டிங் மெக்கானிசம் இருக்கணும். இதுதான் என்னோட கதை அப்படின்னு அதுக்கு உதவுறது தான் உங்களோட ஐடியாலஜி. உங்களோட ஐடியாலஜி என்னவா வேணா இருக்கலாம். இப்ப இயக்குனர் சங்கர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டா அவர் ஒரு படம் எடுத்தாரு. அந்த கருத்து சரியானதோ சரியில்லாததோ, அந்த கருத்து வெறும் ஒரு 5% மக்களுக்கு தான் சாதகமானதா இருந்தா கூட அந்த கருத்தை அவர் நம்பினதுனாலதான் அந்த கதையை செலக்ட் பண்றாரு. சோ உங்களோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கறத நீங்க கிறிஸ்டலைஸ் பண்ணி வச்சுக்கணும். எல்லா மனுஷனுக்கும் ஐடியாலஜி இருக்காதா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஆனா அதை கிறிஸ்டலைஸ் பண்ணணும், அதுல ஒரு தெளிவு இருக்கணும். அந்த ஐடியாலஜியை இன்னொருத்தர் வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணா கூட அது எதிர்த்து விளக்கம் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு அதுல தெளிவு இருக்கணும். அதே மாதிரி ஐடியாலஜிங்கிறது எப்பவுமே ஒரு சீரியஸான விஷயத்திலையும் பொலிட்டிக்கலாவும் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்ப வீட்டுக்குள்ள ஒரு நாயை கட்டி போட்டு வளர்க்கலாமா, இல்ல அது சுதந்திரமா தான் வாழணும், வீட்டுல எல்லாம் கட்டி போடக்கூடாது அப்படிங்கறதும் ஒரு ஐடியாலஜி தான். எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியன் வந்து சரியானதா அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெளிவு அடைஞ்சோம்னா அதை நம்ம பின்பற்ற ஆரம்பிப்போம் இன்னும் முழுமையாக கன்விக்ஷனோட. அப்ப அது நம்மளுடைய ஐடியாலஜியா மாறுது. சோ உங்களோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கறத நீங்க கிறிஸ்டலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைனாலும் ஒரு ஃபில்ம் மேக்கரா, ரைட்டரா, ஒரு கிரியேட்டரா அது மேண்டேட்டரின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எதுக்காக பேசிட்டு இருக்கீங்கிற எந்த கிளாரிட்டியும் இல்லாம உங்களோட கிரியேஷன் வந்து ரொம்ப பிளரா இருக்கும். சோ அதை கிறிஸ்டல் கிளியரா எடுத்துட்டு வரணும்னா உங்களுக்கு ஐடியாலஜி ரொம்ப முக்கியம். சோ ஒரு ஐடியாலஜியை வச்சும் உங்க வாழ்க்கையின் புரிதல்களை வச்சும் நீங்க உலகத்தை பார்க்கும் பொழுது, புத்தகத்தை படிக்கும்
படிக்கும் பொழுது, சுத்தி இருக்க மனிதர்களிடம் பேசும் பொழுது தான் உங்களுக்கான கதையை நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, ஒரு கதையை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அடுத்த நாளே அதை உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் பெருசா ஒர்க் ஆகாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். இங்க வந்து ஒரு சினிமாக்கு கதை எழுதணும்னா அதுக்கு மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா, ஸ்பார்க், இல்ல ஒரு இன்சிடென்ட், எதை படமாக்குறது அப்படிங்கிற ஐடியா. அதுக்கப்புறம் அதுக்கு ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்க கதை என்னன்னு நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் அது எந்த ஜானரில் எடுக்க போறோம்னு முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதணும். அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எழுதணும். நிறைய உதவி இயக்குனர்கள் ஃபில்ம் எடுக்கணும்னு ஆசைப்படுற இளைஞர்களை பார்க்கும் பொழுது அவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய திறமை இருக்கும். எந்த மாதிரி ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணா படம் ஓடுங்கிற அறிவெல்லாம் இருக்கும். ஒரு டிஸ்கஷன்ல உட்கார்ந்தா நல்ல சீன்ஸ் சொல்லுவாங்க, நல்ல வசனங்களை சொல்லுவாங்க. ஒரு ஸ்கிரீன் பிளேல பெருசா ஓட்ட இருந்தா அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும். எல்லா அறிவும் இருக்கும். ஆனா இந்த அறிவெல்லாம் கொண்டு போய் கொட்டுறதுக்கு அவங்க கிட்ட ஒரு கதை இருக்காது. எதை படம் எடுக்கணும்னு தெரியாது. ஆரம்பிக்கும் போதே ஒரு ஜான்ரால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது நான் வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் எடுக்க போறேன், நான் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி எடுக்க போறேன், இப்படின்னு ஜான்ரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஜான்ராக்கு கதை தேடுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. முதல்ல உங்ககிட்ட ஒரு கதை இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கதையை எப்படி சொல்லணும்னு முடிவு எடுக்கிறது தான் சரியானதா இருக்கும். இப்ப இந்த இன்சிடென்ட் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த இன்சிடென்ட்டை இந்த ஃபில்ம் மேக்கர் படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு நார்மலான ஆர்வக்கோளர் ஃபில்ம் மேக்கர் தான் ஃபில்ம் மேக்கர் ஆவதற்கு ஒரு கதை கிடைச்சா போதும், அதுக்கு இந்த கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இதை பத்தி ஏதாவது எடுப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஊர்ல பரவன ரூமரு, அந்த ஊர்ல இந்த டூரிஸ்ட் கூட சண்டை போட்டு அந்த லோக்கல் ஆளு, அவனுடைய பின்புலன், அப்புறம் இந்த டூரிஸ்ட் இவங்க எங்க இருந்து வந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே போக்கஸ் பண்ணி அவங்க படம் எடுத்திருப்பாங்க. அதாவது இவர் எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனாரோ அதை மைய புள்ளியா வச்சு அதை சுத்தியே ஒரு கதை எழுதியிருப்பாங்க. அது இந்த ஃபில்ம் மேக்கருக்கு ரொம்ப ஈஸியும் கூட. இவரே இந்த மாதிரியான கேம்பிங் ட்ரிப்ஸ், டிராவல் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்கிறதுனால ரொம்ப ஆப்வியஸான சாய்ஸ் என்னன்னா அந்த பிரைமரி கேரக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த ஃபில்ம் மேக்கர் தன்னுடைய கேரக்டர்ல இருந்தே எடுத்து எழுதிடலாம். இல்ல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸா வச்சுட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு எழுதிடலாம். இன்ஃபேக்ட் அந்த ஒரிஜினல் இன்சிடென்ட்லயே அதுல ஒருத்தர் வந்து ஒரு மியூசிஷியன், இன்னொருத்தர் வந்து ஒரு பிசினஸ் மேன். இதுவே போதுமானதுதான். இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 2 கேரக்டர் இருக்காங்க அப்படின்னு உள்ளபடி அப்படியே வச்சு எழுதிருக்கலாம். ஆனா அது வந்து ரொம்ப டிராமடைசிங்காகவும் டிராஜிக்கான ஃபில்மா மாறி இருக்கும். இப்ப இந்த ரைட்டர் வந்து இந்த கதைக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த கதையை கொண்டு போய் ஒரு ஜான்ரால ஃபிட் பண்ணும். அப்ப என்ன ஜான்ரா? இந்த ரியல் இன்சிடென்ட்ல இந்த குழந்தைகள் காணாம போறதா வாட்ஸ்அப்ல ஒரு வதந்தி பரவுறதும், அதனால அந்த ஊர் மக்கள்லாம் அந்த பயத்துல இருக்கிறதும் இந்த டூரிஸ்ட் 2 பேருக்கு சுத்தமாவே தெரியாது. ரேண்டமா போய் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப இதை இப்படியே எழுதியிருக்கலாம் இந்த ஃபில்ம் மேக்கர். ஆனா அதை அவர் அப்படி ட்ரீட் பண்ணல. இப்ப தன்னுடைய கதையை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப இந்த கதைக்கு மார்க்கெட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு 2 பேர் போய் ஒரு கிராம மக்களால லிஞ்ச் பண்ணப்படுற கொடூரமான ஒரு விஷயத்த காட்டும் பொழுது அது நிறைய பேர் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான். நம்மளுடைய ஐடியாலஜியை வச்சு நம்ம என்ன கதை சொல்லணும் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஆனா அதவே மைய புள்ளியா வச்சு அதை சுத்திய கதை எழுதணும்னு அவசியம் இல்லை. அதை தள்ளி வச்சுட்டு நம்ம வேற ஒரு கதை சொல்லி அதுல ஓரளவுக்கு இந்த விஷயத்த கவர் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிறதுக்கும் இந்த படம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்ப எதை பத்தி பேசணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. மாப் லிஞ்சிங்கை பத்தி பேசணும். ஆனா அதையே கதையாக்காம அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க ஒரு குழந்தை கடத்தல் கதையை அவர் சொல்றாரு. ஒரு குழந்தை காணாம போகுது, அதை தேடுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பிளாட் லைன். ஒரு போலீஸ் தேடுறதோ, ஒரு பப்ளிக் தேடுறதோ, இல்ல ஒரு பெத்த தாயே தேடுறதோ, இப்படின்னு யாருனாலும் ஒரு குழந்தை காணாம போயிருக்குன்னா அதை தேடுறதுங்கிறது ஒரு பாப்புலரான நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை. இப்ப குழந்தை காணாம போற கதைக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. சோ ஒரு ஃபில்ம் மேக்கர் எதை படம் எடுக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டாரு, தன்னுடைய மார்க்கெட்டையே ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இப்ப இந்த கதை வழியா இந்த இன்சிடென்ட்டை காட்டி அந்த ஷாக் வேல்யூல இவருக்கு என்ன இம்பாக்ட் ஏற்பட்டுச்சோ, இந்த நியூஸை படிக்கும் பொழுது என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சோ, இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு அவருக்கு எப்படி தோணுச்சோ, இதே எண்ணத்தை ஆடியன்ஸ்க்கு தோண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபில்ம் மேக்கரோட இன்டென்ஷன். சோ இந்த இன்டென்ஷன்ல அவர் கண்டிப்பா சக்சீட் ஆயிருக்காருன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு அவர் எடுத்த பிரில்லியன்டான ரைட்டிங் டெசிஷன்ஸ் ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி பப்ளிக்லி அவைலபிள் இன்சிடென்ட்ஸ், அதாவது நியூஸ் பேப்பர்லயும் சொல்ல கேள்வியிலும் நம்ம கேள்விப்படுற விஷயங்கள்ல இருந்து ஒரு கதையை டெவலப் பண்றதுங்கிறது நிறைய டைம் நடந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. உதாரணமா கைதி படம் வந்து அந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் தான் எழுதுனதா சொன்னாங்க. அதே மாதிரி எங்கேயும் எப்போதும் ஒரு படம் 2 பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். இந்த பஸ் ஆக்சிடென்ட்டை நம்ம டெய்லி பாக்குறோம். அப்ப அந்த ஃபில்ம் மேக்கர் அதன் வழியா நமக்கு சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு 2 பஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது வெறும் ஆக்சிடென்ட் கிடையாது. 2 பஸ்லயும் ஒரு 50 ஒரு 100 பேர் பயணம் பண்றாங்க. ஒரு 100 பேரோட வாழ்க்கை அதுல இருக்கு. அந்த 100 பேரோட வாழ்க்கையும் அன்னைக்கு நிறுத்தப்படுது, இல்ல மாற்றி அமைக்கப்படுது. இது இவங்களை சுற்றி வாழக்கூடிய ஒரு 500-1000 பேர், இன்னும் அதிகமான மக்களை கூட இது பாதிக்கலாம். இதைத்தான் அந்த ஃபில்ம் மேக்கர் அந்த படத்துல அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், அதுல ஹியூமன்னஸ் சேர்க்கணும். உங்களோட எம்பத்தி, கம்பேஷன், உங்களோட ஐடியாலஜி, ஜட்மெண்ட் எல்லாத்தையும் அது கூட சேர்க்கும் போதுதான் அது ஒரு வேலிடான கன்விக்ஷனோட ஒரு கதையா மாறும். அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டை தரோவா ரிசர்ச் பண்ணணும். இதே மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கு, எங்கெல்லாம்
என்னெல்லாம் நடந்திருக்கு, யார் இதை பண்றாங்க, இதுல பாதிக்கப்படுறவங்க யாரு, இதுல தப்பிச்சிடுறவங்க யாரு, இப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் செய்தியில ஆரம்பிச்சு அதை சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் அதுல எதை படமா எடுக்கணுங்கிற முடிவை நீங்க எடுக்கணும். இப்படி நீங்க கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத காட்சிகள் தான் நிறைய இருக்கும். ஏன்னா நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கு இந்த காட்சிகளே போதும், மிச்சதெல்லாம் ஒமிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க போயிடுவீங்க. ஆனா எந்த ரிசர்ச்சும் இல்லாம எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 10 நல்ல சீன் கிடைச்சிரும், ஒரு கிளைமேக்ஸ் கூட கிடைச்சிரும், நல்ல கிளைமேக்ஸா கூட இருக்கும். ஆனா இந்த காட்சிகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து எதுவுமே இருக்காது. அப்போ உங்களுடைய ஒரு ஃபேவரட்டான காட்சியிலிருந்து இன்னொரு ஃபேவரட்டான காட்சிக்கு இந்த கதையை நகர்த்துறதுக்கு நீங்க சும்மா பிரிட்ஜிங் சீன்ஸ், ஃபில்லப் சீன்ஸ் எழுதிட்டு போவீங்க. இப்போ இப்படி எல்லாம் எழுதினீங்கன்னா அந்த கதை சத்தியமா விளங்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கணும். ஒரு கதை எழுதுறதுக்கு எப்படி ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்லாம் கிடையாது. இப்போ ரிசர்ச் எப்படி பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்க வேண்டிய இடமே ஃபிலிம்ஸ் தான். நீங்க சொல்ல நினைக்கிற கதையை ஏற்கனவே எத்தனை பேர் படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த படத்தை பூரா பாத்துறது பெட்டர். சில பேர் இந்த பாக்குறத அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எழுதும் போது இந்த ஏற்கனவே பார்த்த படங்கள்லாம் அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருமோ அப்படிங்கிற பயத்துல. அந்த ரியாலிட்டியில என்ன நடக்கும்னா இவங்க கரப்ட் ஆகாம எழுதுறேங்கிற பேர்ல முக்கி மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் உட்காந்து சில ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ஆனா எழுதி முடிச்சு யாருக்கிட்டயா படிக்க கொடுத்தா அவங்க படிச்சு பார்த்துட்டு இது இந்த படம் மாதிரியே இருக்கே, அந்த படம் இதோட சூப்பரா இருக்கும்னு சொல்லிடுவாங்க. நம்ம சொல்ல நினைக்கிற கதையை ஏற்கனவே ஃபில்மா எடுத்த ஃபில்ம் மேக்கர்ஸோ ரைட்டர்ஸோ நம்மள மாதிரியே ஆரம்பிச்சு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹைட் அடைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு நம்மளும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறோம்னு ஆரம்பிச்சோம்னா ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு அவங்க அச்சீவ் பண்ணதுல 10% அச்சீவ் பண்றதுக்கே நமக்கு மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஆயிரும். அதனால இந்த மனத்தடையை விலக்கிட்டு போய் யாரெல்லாம் இதே மாதிரி படம் எடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டாங்க, இதோட பெட்டரா நம்ம ஏதாவது பண்ணுவோங்கிற முயற்சியில நம்ம இறங்கலாம். இல்ல அதே நீங்க ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு படம் எடுத்தாலும் ஓகே தான். இது வந்து ஒரு காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தான். நீங்க ஒரு அடர்ந்த காட்டை ஃபர்ஸ்ட் டைமா போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதை விட ஏற்கனவே யாராவது முயற்சி பண்ணி கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு பாதை போட்டு வச்சிருப்பானுங்க. நீங்க அது வழியாவே நடந்தீங்கன்னா அவங்க போன இடத்தை அடைஞ்சிட்டு அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்ல நானா தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னா போய் முட்டிட்டு சாவுங்க, யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. திரைப்படங்களுக்கு அடுத்து நம்ம தேட வேண்டிய இடம் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நீங்க சூஸ் பண்ணிருக்க கதையோ இன்சிடென்ட்டையோ உண்மையிலேயே கோ த்ரூ பண்ண யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் பர்சனலா பேசும்பொழுது இன்னும் நிறைய டீட்டெயில்ஸும் எமோஷன்ஸும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வாழும் கதைகளாக இருக்கக்கூடிய மனிதர்களை நேர்ல சந்திச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறதன் மூலியமா நமக்கு நம்ம எழுத போற கதையில இன்னும் டீப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த கதாபாத்திரங்கள், அவங்க எமோஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு டூ ரிசர்ச். ஆரம்பத்தில் இதை செய்யறதுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். ஆனா செஞ்சு பார்க்கும் பொழுதுதான் தெரியும் இது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய கதையை எலிவேட் பண்ணணும்னு. இந்த மாதிரி களத்துல இறங்கி ரிசர்ச் பண்றதுனாலதான் வெற்றிமாறன் மாதிரியான இயக்குநர்களின் படம் வந்து அவ்வளவு அடர்த்தியாகவும் ஸ்பெஷலாகவும் இருக்கு. அவரோட எல்லா படத்திலையும் அவர் தேர்ந்தெடுத்த கதையையும் கதை களத்தையும் கதாபாத்திரங்களையும் அவர் நேரில் சந்திச்சு அவங்களோட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணி அவங்க கிட்ட இருந்து லைவா அந்த சீன்ஸை எடுத்துதான் இவர் படமாக்குறாரு. அதனாலதான் அந்த படங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம கதைக்கு தேவையான பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் எதுனா புத்தகங்கள், லிட்ரேச்சர். வாசிப்பதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கதைகள், கதாபாத்திரங்கள், எமோஷன்ஸ், வசனங்கள்னு எல்லாமே நம்மளோட கதையை இன்னும் அடர்த்தியாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் முதல் சொன்ன 2 விஷயம், அதாவது படம் பார்க்கறது, பர்சனலா சிலரை சந்திச்சு பேட்டி எடுக்கிறது, இதெல்லாம் கூட எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஆனா இந்த புக்கை படிக்கிறது மட்டும் நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. ஆனா இங்கதான் உண்மையான ட்ரெஷரே இருக்கு. தோண்ட தங்க மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்ச ஏதோ ஒரே ஒரு வாசகம் கூட உங்க கதையை மொத்தமா சம்மப் பண்றதுக்கு இல்ல உங்க கதையை பயங்கரமா எலிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எழுதப்பட்ட பதிவு பண்ணப்பட்ட வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. பொதுவாகவே தினமும் எதையாவது படிக்கிற பழக்கம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை நம்ம தொடர்ந்து பண்ணலைனாலும் நம்ம ஒரு கதை எழுத போறோம்னா அதுக்கு சம்பந்தமான விஷயங்களையாவது நம்ம தேடி பிடிச்சி படிக்க வேண்டியது மேண்டேட்ரி. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ஆர்டினரியான சுமாரான ஒரு கதையை கூட பயங்கரமா எலிவேட் பண்ணி ஒரு கிளாசிக்கா மாத்துற எபிலிட்டி வந்து இந்த புத்தகங்களிலும் லிட்ரேச்சர்ல இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு வந்து இருக்கும். அதுலயும் முக்கியமா புத்தகத்தை எடுத்து படிக்க சோம்பேறித்தனப்படுற ஷாலோவான ஃபில்ம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியில புத்தகம் படிக்கிற பழக்கம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட படைப்புகள் வெறும் இந்த ஒரு வாரம் ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் விட இன்னும் மேன்மையானதா இருக்கும். புத்தகங்கள் ஒரு தங்க சுரங்கம் மாதிரி. அதுல இருந்து எப்படி தங்கத்தை எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கான பொறுமை வந்துருச்சுன்னா, எத்தனை வருடங்கள் ஆனாலும் எவ்வளவு வயசானாலும் நமக்கு கதைக்கு பஞ்சமே வராது. இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம எவ்வளவு நாள் வேணா சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸை நமக்கு அது தரும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, அந்த ஐடியாலஜியை எஃபிஷியன்ட்டா சொல்றதுக்கு ஒரு இன்சிடென்ட் கிடைச்சிருச்சு. அந்த இன்சிடென்ட்டை தரவா ரிசர்ச் பண்ணா அந்த இன்சிடென்ட்டை எந்த கதையில கரெக்டா பிளேஸ் பண்ண முடியும்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். இதுக்கப்புறம் உட்காந்து நீங்க எழுத போறதுதான் கதை. இந்த மாதிரி நீங்க கதை எழுதுனீங்கன்னா ஒரு எஃபிஷியன்ட்டான நல்ல கதையை நீங்க எழுதலாம். ஆனா இந்த மாதிரி கதை எழுதும் போதே இந்த கதை வியாபாரம் ஆகுமா, யாராவது இதை பார்ப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டே எழுதாதீங்க. அந்த கதை எழுதுனதுக்கு அப்புறம் அதை வியாபாரம் ஆகுற மாதிரி எஃபிஷியன்ட்டான முறையில ஸ்கிரீன் பிளே எழுதி அதை நீங்க விற்கணும். டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எப்படி இந்த கதையை பிரசன்ட் பண்றது இப்படிங்கறதெல்லாம் லேட்டரா யோசிச்சுக்கலாம். உங்களுக்கு அது தெரியலனா
கூட உங்ககிட்ட ஒரு பேஸ் மெட்டீரியல், ஒரு கதை இருக்கு, அதுல பொட்டன்ஷியல் இருக்குன்னா அதை வெளியிலேருந்து வந்து படிக்கிற யாராவது கூட இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க. அதை எஃபிஷியண்டா சொல்றதுக்கான ஸ்கிரீன் பிளேக்கான ஐடியாஸை கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில அந்த கதை வந்து கண்டிப்பா கரை சேர்ந்துரும். ஸோ கரெக்டான கதையை ஐடென்டிஃபை பண்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால நடக்கும். வியாபாரம் பண்றதுக்காகவே ஒரு கதை எழுதணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே வந்த படங்களை பார்த்து தான் நீங்க எழுதுவீங்க. அது ரொம்ப மொனாட்டனஸான ரிப்பீட்டடான கதைகளை தான் உருவாக்கும். அதே மாதிரி ஒரு படத்தோடைய ஃபினான்ஷியல் சக்சஸை வச்சு இது ஹிட் ஆகுது, இதை மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் எப்பவுமே இறங்காதீங்க. ஏன்னா ஒரு படம் ஃபினான்ஷியலி சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு படம் வெற்றி அடையுது, நீங்களும் போயிருக்கீங்க, படம் பார்த்திருப்பீங்க, அந்த படத்தை அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனா அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கணும்லாம் உங்களுக்கு தோணாது. அப்பனா அந்த படம் ஒரு நல்ல படம் இல்லை. அப்படி ஒரு படத்தை நல்ல படமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை ஸ்ட்ரிப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு படம் வெற்றி அடையுதுன்னா அதுல இருக்க ஸ்டார் ஃபேக்டர் தூக்குனா அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? உதாரணத்துக்கு ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் சொல்றேன், ரொம்ப கான்ட்ரவர்ஷியலானது. விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற ஒரு படத்தை, அந்த படத்துல வரக்கூடிய பிரதான கதாபாத்திரங்கள் சிம்புவும் த்ரிஷாவும், அவங்க 2 பேரையும் ரீப்ளேஸ் பண்ணி பொது புத்தியில அழகுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்கல்ல, இந்த விளம்பரங்கள்லாம் நமக்கு உருவாக்கி வச்ச பின்பம் இருக்குல்ல, அந்த பின்பத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆணையும் பெண்ணையும் வைத்து இதே படத்தை எடுத்திருந்தாங்கன்னா இந்த கதைக்காக மட்டுமே இந்த படத்தை மக்கள் ரசிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கௌதம் மேனனோட வாழ்க்கையில அவருக்கு தெரிஞ்ச கதை அதான். அந்த கதையை அவர் விற்கிறதுக்கு மார்க்கெட் இருக்கக்கூடிய சிம்பு, த்ரிஷா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ், அதை அழகா படம் பிடிக்கிறதுக்கான ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர், நிறைய பட்ஜெட், இதெல்லாம் செலவு பண்ணி தான் அந்த அவுட்புட்டை அச்சீவ் பண்ணி நம்மள அந்த படத்தை அந்த காலகட்டத்தில் பார்க்க வச்சாங்க. அதுக்கப்புறமா அதை நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கோம்னா அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் குவாலிட்டியில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ஆக்டர்ஸ், லொகேஷன், ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் சேர்ந்து அந்த ஒண்ணுமே இல்லாத கதையை எக்ஸாஜரேட் பண்ணி ரொமான்டிசைஸ் பண்ணி நமக்கு காட்டுது. அதனால அந்த படம் ஒர்க் ஆயிருக்கு. இப்போ இதையே பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு கதை எழுதுறேன்னு கிளம்புனீங்கன்னா அது விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி ஒரு வெற்றியை அடையாது. ஏன் இதை ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றேன்னா இந்த மிஸ்கன்செப்ஷன்ல எடுக்கப்படுற படங்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அதுல மெஜாரிட்டி ஃபெயில் ஆகிட்டே இருக்கு. என்ன ரீசன்னா இந்த மாதிரி ஒரு படம் ஒர்க் ஆயிருக்குல்ல, திருப்பி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான். ஸோ அதனால ஏற்கனவே வியாபாரமான கதைகள் மாதிரியே நம்மளும் எழுத முயற்சி பண்றதை விட புதுசா எழுதி அதை எப்படி வியாபாரம் பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா பெட்டரான ஸ்டோரிஸ் வரும். அந்த ரைட்டிங் ப்ராசஸ் அண்ட் மேக்கிங் ப்ராசஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ உங்களோட கதைகள் என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு எழுத ஆரம்பிச்சீங்கன்னா ரைட்டிங் ப்ராசஸை உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நான் சொன்ன இந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் ரைட்டிங், அதாவது ஐடியா, ரிசர்ச், ஸ்டோரி, ஜான்ரா, ஸ்கிரீன் பிளே, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா வீடியோவின் லென்த் காரணமாக நான் இதை இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஃபர்தரா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குனாலோ இல்ல அந்த பாயிண்ட்டை இம்ப்ரோவைஸ் பண்ணுனாலோ கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கன்ஸ்ட்ரக்டிவான இன்புட்ஸை நான் பின் பண்றேன். அப்புறம் முக்கியமா சீக்கிரமா மானிட்டைஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு இந்த சேனல் எல்லாரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.